அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தேவதூதன் மரியாளை பார்த்து இப்படி சொல்லியிருப்பாரு, இவருக்கு இயேசுன்னு பேரிடுங்கள்னு சொல்லியிருப்பாரு. இயேசு என்ற பேருக்கு எபிரேய மொழியில யெஷுவா அப்படின்றும் கிரேக்க மொழியில இயேசு அப்படின்னு சொல்லி இது உச்சரிக்கப்படுது. இதனுடைய பொருள் ஏகோவா ரட்சிக்கிறார் என்பது. ரட்சிக்கிறார் அப்படின்னா காப்பாற்றுவார்னு அர்த்தம். எதிலிருந்தெல்லாம் நம்மை ரட்சிப்பார்? நம்முடைய பாவங்கள்ல, நோய்கள்ல, ஆபத்துகள்ல, மனக்கலக்கங்கள்ல, போராட்டங்கள்ல, வலிகள், வேதனைகள், எல்லா துன்பங்களிலிருந்தும் இயேசு நம்மை ரட்சிப்பார், நம்மை காப்பாற்றுவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இந்த உலகத்துல கடந்து செல்வது எவ்வளோ பெரிய ஆபத்துல, அடுத்த நிமிஷம்ன்றது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனாலும் இவ்வளவு நாட்களை நம்ம கடந்து வந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்றிருக்கார்ல. அவருடைய கரம் இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் துவங்கும் பொழுதும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும்னு கேட்கணும். இதுவரைக்கும் என்னை காத்தீர், உமக்கு நன்றின்னு சொல்லணும். அந்த நாளை முடிக்கும் பொழுது என்னை காப்பாற்றினீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் வந்ததுக்கு, இதுவரைக்கும் நடந்ததுக்கு உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மளை எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலிருந்து நம்ம பார்க்குறோம். எவ்வளவு பேர் நம்ம கூட இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் இதுவரைக்கும் நம்ம நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தோட, நன்மைகளோடு இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் ஆண்டவர் நம்மை ரட்சித்தது, நம்மை காப்பாற்றினது தான். கண்மணி போல நம்மை காத்தாரில்ல, தீங்கு நம்மளை அணுகாமல் காப்பாற்றினார்ல, இனியும் அவர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள்.